நூலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். தெரிந்த பாடல் தெரியாத பெயர் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தெரிந்த பாடகியின் பெயர், ஆனா இதெல்லாம் இவங்க பாடினதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பாடகியும் பாடகி பாடிய பாடல்களை பற்றியும் தான் நாம பார்க்க போறோம். சுனந்தா அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமா இப்படி ஒரு பாடகி இருந்தாங்க அப்படின்னு தெரியும். ஆனா அந்த சுனந்தா பாடிய பாடல்கள் எது அப்படின்னு தெரியாது. ஆனா அவங்க பாடிய பாடல்களையும் நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இல்ல, அவர் பாடிய முதல் பாடல் புதுமை பெண் படத்துல காதல் மயக்கம், அது. இரண்டாவது பாடல் சின்ன வீடு படத்துல வெள்ள மனம் உள்ள மச்சான், அந்த பாடல். மொத்தம் ஒரு தமிழ்ல எண்ணுகின்ற அளவிற்கு குறைந்த பாடல்கள் தான் பாடியிருக்கிறாங்க. ஆனா அத்தனையும் தேர்வு செய்து கோர்த்தெடுத்த முத்துக்கள் போல அத்தனையும் அழகான பாடல்கள், நாம் கொண்டாடிய பாடல்கள். பூவி செம்பூவி, அந்த பாடலும் அவர் பாடியதுதான். சூரியவம்சன் படத்துல நட்சத்திர ஜன்னல், அந்த பாடலும் அவர் பாடியதுதான். வாழ்டல் வெற்றிவேலில் மன்னவா என் மன்னவா பாடலும் இவர் பாடியதுதான். நிறைய பாடல்கள் இவர் பாடியது நாம் கொண்டாடி இருக்கின்றோம். ஆனா சுனந்தா பாடியதுதான் நமக்கு தெரியாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க யாரோ பாடினது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, இந்த பாடல்கள் எல்லாம் நாம் கொண்டாடி இருக்கின்றோம். மிக அருமையான மெல்லிய குரல் அப்படின்னு சொல்லலாம். இருக்கின்ற பின்னணி பாடகியர்கள் பாடுவதிலேயே இது மிக மெலிதான குரல். நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா நம்ம நல்லா வித்தியாசம் தெரியும். கூர்ந்து நோக்குனா மற்ற பாடகிகளுக்கும் சுனந்தாவின் குரலுக்கும் உள்ள வித்தியாசம். மிக அழகான இளமையான மெல்லிய குரல், நாம் கொண்டாடிய குரல். ஆனா எந்த பாடல்கள் எல்லாம் சுனந்தா பாடியது அப்படின்னு நாம அந்த கிரெடிட்டை சுனந்தாவுக்கு கொடுக்க தவறிய குரல், தவறிய ரசிகர்கள் நாம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் சுனந்தா அவர்கள் பாடிய பாடல்கள் தான் இவைகள்னு. உங்களுக்கு எல்லாம் முன்பே தெரியுமா இந்த பாட்டெல்லாம் சுனந்தா பாடியதுதான் அப்படின்னு? இன்னும் நான் விட்ட பாடல்கள் ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க பாப்போம் கமெண்ட் பாக்ஸ்ல. பாய்.